அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல்லேண்ட் எபிசோட் 47 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. இப்போ இவர் அந்த ஸ்கூலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியண்டோ அகாடமி இருந்ததுல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க வந்து நோபல் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புளை மட்டும்தான் உள்ளே எடுப்பாங்க. நோபல் ஃபேமிலிலாம் வந்தால் வெளியில் போப்பா ராசான்னு அமுச்சு விட்ருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான ஸ்கூலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே அந்த ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஸ்கூலில் போயிட்டு நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வைப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 60 இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, அடிஷ்னல் டெஸ்ட் எதுவும் வேணாங்க, நீங்கள் வந்து குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஃப்ராண்டர் சொல்கிறாரு, அப்போ ஓகேப்பா வேலை மிச்சம். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 60 அபோவ் இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அவங்களோட லெவல் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை சொன்ன உடனே அங்கே இருக்க மனுஷன் டோட்டல் ஷாக்கு. ஏன் அப்படின்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 55 எண்ணத்துல தான் இருக்காரு. இவங்க எல்லாருமே 60 அண்ட் அபோவ் இருக்கிறதுனால மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கு. அதான் அந்த மனுஷன் சொல்றாரு, ஐயா இதை வந்து நான் டிசைட் பண்ண முடியாது, நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பவர் அதிகமாக இருக்கீங்க, ஸோ டீன் தான் வந்து இதெல்லாம் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீனை பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே இல்லை, அவங்க தனியாக வெளியில் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. காடு மாதிரி இருக்குது, ஒரு தனியாக சின்ன ஹட்டு மாதிரி போட்டு அவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கேட்குது, யாரோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நம்ம மாஸ்டருக்கு தெரிஞ்ச ஒரு குரல். ஐயோ இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிறாரு. அங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்குறாரு. ஃப்ராண்டர் வந்து தடுக்கிறாரு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஓடிட்டே இருப்ப, நில்லு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த டீச்சர் வந்து போய் சொல்கிறாருப்பா, இந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் வந்திருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்காக, அவங்க எல்லாமே அந்த லெவல் அதிகமாக இருக்காங்க, ஸோ நீங்கள் தான் வந்து பேசணும் அப்படின்னு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷாக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க அந்த ஒரு பொருளை போட்டு வேகமாக வந்து நம்ம மாஸ்டர் பக்கத்துலாம்பா நிற்கிறாங்க. ஸோ இப்போ ஃப்ராண்டர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பசங்களுக்கு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு. அதான் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்லாங். இவங்க நம்ம மாஸ்டர் ஃப்ராண்டர் 3 பேருமே வந்து ஒரே டீமை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ராண்டர் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கேட்குறாரு, ஏம்மா இப்போ நீ எங்களை உள்ளே கூட்டு போவியா மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அந்த பில்டிங்குள்ளே எல்லாரையும் உட்கார வைக்க முடியுமா, சரி அதெல்லாம் விடு, நீ எப்போ இந்த லெவலுக்கு இறங்கினே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி, பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லி முடிக்கிறாரு. இவங்களுக்கு சரியான கோவம். அதான் அவங்க சொல்கிறாங்க, ஓ அவனுங்களுக்கு அவ்வளோ திமிராகி போச்சா, சரி இன்னிலேருந்து என்னோட இடம் உங்களோட இடம், நீங்கள் எல்லாருமே இங்கே தான் தங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ஃப்ராண்டர் பார்க்குறாரு, எல்லாம் ஓகே தான், எங்களோட ரெக்குவயர்மெண்ட்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்குமே, காசு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த அர்லாங் சொல்கிறாங்க, காசா அதெல்லாம் இனிமேல் உன்னோட பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னா, ஆமாப்பா கோல்டன் ட்ரையாங்கிள் நீ தான் எங்களுக்கு பாஸு, அப்போ இனிமேல் இந்த ஸ்கூலோட பாஸும் நீ தான் அப்படிங்கிறாங்க. சரி நாளைக்கு நான் வந்து ஃபேக்கல்ட்டி மீட்டிங் அப்படிங்கிறத வச்சிடறேன், ஸ்கூலோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஷெராய்கா ஸ்கூல்னு சொல்லிட்டு பேர் மாற்றிடுறேன், இனிமேல் நீ தான் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டீன் அப்படின்ட்டாங்க. ஃப்ராண்டர் வந்து நீங்க அப்படியே பார்க்கணுமே, அப்படியே திருன்னு முழிக்கிறான் மனுஷன். இப்போ இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்அவுட் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து சாப்பிட போகிறாங்க. அந்த டைமில் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, தங்சானை மட்டும் கூப்பிட்டு போகிறாரு. எதுக்காகனா அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்கும், உனக்கு வந்து தோணலையா இந்த மாதிரி அவங்க யார் நான் யார் எங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு உனக்கு தோணலையா அப்படிங்கிறாரு. அவனும் ஆமாம் அப்படிங்கிறான். சரி உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா சின்ன வயசுலேயே அவனுடைய அந்த மார்ஷல் சோல் அப்படிங்கிறது மியூட்டேட் ஆகிடுச்சு. அதனால் அவனுடைய ட்ரைபை என்ன பண்ணாங்கன்னா அவனை வெளியேற்றிட்டாங்க. அவனுக்கு பயங்கர கோவம், எப்படியாவது சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க ஆரம்பித்தான். நிறைய அகாடமிக்கலி பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு வந்து பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருந்ததுனால அவனை நிறைய பேர் வந்து புள்ளி பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அவனுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தார். அவங்க 2 பேருமே வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இவங்க வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணாங்க. அந்த பொண்ணுமே வந்து இவங்க கூட சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, இவங்களுக்குள்ள காதல் அப்படிங்கிறது உருவாகுது. அதாவது 2 பசங்களுமே அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது யார் வந்து முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த அந்த ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். ஆனால் அந்த ஒரு பொண்ணு அந்த ஸ்ட்ராங்கான பையனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வீக்கான பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே அந்த ஸ்ட்ராங்கான பையன் என்ன தெரியுமா பண்ணுறான், அவனோட ஆசை அப்படிங்கிறத மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டாக இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணி வைக்கிறான். ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது நடந்த அன்னைக்கு அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அங்கிள். ஸோ அந்த அங்கிள் வந்து இவனை தேடி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இவனை தாண்டி அந்த அங்கிள் வந்து எங்கே போகிறாரு, அவனோட ஒய்ஃப் கிட்ட போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கிளுடைய பொண்ணு. இது இவனுக்கு தெரியாது. அதாவது அவருடைய 2ஆம் தாரத்துக்கு பிறந்த ஒரு பொண்ணு. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா அவள் வந்து இவனுடைய கசன். இந்த உண்மையை தெரிஞ்ச உடனே மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சு ஓடி இருக்காருப்பா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து இவரை தேடி பயங்கரமாக அலைஞ்சிருக்கா. ஆனால்
இவர் வந்து அவளை பார்க்கவே கிடையாது. அதான் நம்ம தங்சான் என்ன சொல்கிறான்னா, மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுமா? ஏன்னா உங்களுக்காக அவங்க பல வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது நீங்கள் போய் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். உங்கள் 2 பேருக்குமே அது ரொம்ப வலி அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த எர்லாங் இருக்காங்களா, அவங்க அங்கே தான் இருக்காங்க, ரொம்ப நேரமாக அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்க கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, ஆனால் உங்க கூட இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து மீட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த எபிசோட்லேருந்து பயங்கர பரபரப்பாக போக ஆரம்பிக்கும் ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.